இந்த நாளிலே தேவனுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், என் பிரியமே நீ ரதத்தில் போட்டப்பட்ட குதிரை என்ற தலைப்பில் செய்தியில் அழைக்கப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 1:9 நம்ம வாசிக்கிறோம். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களை போன்றிருக்கிற பரிகள் கவுஞ்சு கொண்டே ஒப்பிடுகிறேன் என்று அவியானவர் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உன்னத பாட்டு புஸ்தகம் மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள ஒன்றிணைங்கிய சம்பந்தத்தை, உறவுகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் பிரியமே அழைக்கிறார். என்ன எப்படி அழைக்கிறார்? பிரியமே என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறார். ஆண்டவர் அன்போடு அழைக்கிறவர். அல்லேலூயா. நம்மை அன்போடு அழைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபைக்கு வருகிறேன். ஆண்டவர் பிரியமா இருக்கும் போது தான் வந்திருக்கிய, இல்லைன்னா வர முடியுமா? அல்லேலூயா. சிலர் கல்யாணத்துக்கு சிலர் போகாம இருப்பாங்க, என்னன்னா பிரியம் இல்லாம இருப்பாங்க, அதனால கல்யாணத்துக்கு போகல. சிலர் மரண வீட்டுக்கு போகாம இருப்பாங்க, ஏன்னா பிரியமா இல்லாததுனால. அதுபோல ஆண்டவர் நம்மை நேசிப்பதனாலே, நீங்கள் அவரை நேசிப்பதனாலே அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை நேசிப்பதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்து நடத்துகிறார். அதனால நீங்கள் பிரியமானவர். பிரியமார் ஆண்டவர் எப்படி இருக்கணும்? பிரியமார். தானியேல் 1:8 வாசிக்கும் போது, ஆகாரத்தினாலே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்டார் அப்படின்னு இருக்கும். இந்த ஆகாரத்துல கூட, சாப்பிட்றதுல கூட தேவனை பிரியப்படுத்துறான். தேவனை பிரியப்படுத்துறான் பாருங்க. சாப்பாட்டுல கூட தேவனை பிரியப்படுத்துறான். இப்போ அது ஆண்டவர் பிடிக்காத ஒண்ணு. அதனால நம்ம தீட்டுப்பட்டோம்னா ஆண்டவருக்கு நம்மளை வெத்துருவாரு, ஒதுக்கிடுவாரு. அவர் பிரியமான சாப்பிடணும், அவர் பிரியமா வாழணும், அவர் பிரியமா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் ரொம்ப பிரியமா அந்த சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட்றான். சாதாரண சாப்பாடு இல்லை, தேவன் பிரியமா நம்ம வாழ. 2 வாலிபர்கள் இருக்காங்க ஒரு சபையில. இந்த வாலிபர்கள் 2 பேரும் பாவங்களை செய்வாங்க, ஆனால் சர்ச்சுக்குள்ள தான் வந்துடுவாங்க. அப்போ இவர் 2 பேரும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. நீ செய்யறதா பெரிய பாவம், அவன் நீயும் பாவம் செய்யறான்னு செய்யறா அப்படிமா, நான் சின்னதான் பாவம் தான் செய்யறேன் அப்படிமா. இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. 2 நாளா ஒரு நாள் பிரசவம் பண்ணார். பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் கிடையாது, எல்லா பாவம் ஒண்ணுதான். நீங்க மறந்துருங்க, பாவத்தை விடுங்க, பாவ மன்னிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாருன்னு பிரசவம் பண்ணார். ஒரு 2 பேரும் உன்னை தண்டா சொன்னாரு, என்னை தண்டா சொன்னாரு, சண்டை ஒன்று வந்தேன். சரி, நம்ம பாசத்தை போயிடும்டா. நீங்க மத்தியானம் சாயந்தரம் என்ன செய்வா? பாசத்தை போயிட்டு சொல்லுவான். அவர் என்ன சொன்னாரு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு சின்ன 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 பாவங்களை செய்யணும்னு சொன்னா, ஐயா இவன் நண்பர்கள் தான், ஆனால் இவன் ரொம்ப பாவம் செய்யறான் ஐயா. நீங்க பிரசங்கத்தில் சொன்னீங்க பாவம் செய்யறதெல்லாம் விடணும்னு சொல்லிட்டு. இவன் தான் பாவத்தை விடணும், இவன் பெரிய பெரிய பாவம் செய்யறான் ஐயா. அவன் தான் இவனும் பாவம் செய்யறான்னா, இவனும் பாவம் செய்யறான் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், நான் சின்ன சின்ன பாவம் செய்வேன், இவன் பெரிய பாவம்லாம் செய்யறான் அப்படின்னு. அந்த பாசத்தினாலே இந்த பெரிய பாவம் செய்யறான்னு சொல்ற ஆவரை கூட்டு, நீ இந்த பெரிய கல் ஒன்று இருக்கிற தீர்வா அப்படின்னு தூக்கிட்டு வந்தான். இந்த சின்ன சின்ன பாவம் செய்யறவன அனுப்பி நீ ஒரு 10 கல் இருந்தா கல் இப்படி கல் ஒரு 10 கல் பழகிட்டு வரா. பழகிட்டு வந்தான். 2ஐயும் வச்ச போது ஒரே அளவா இருக்கு, ஒரே அளவா தான் இருக்கு. அதான் பாஸ் சொன்னாரு பத்தியா, ஒரே அளவு தான். நீங்க செய்ய பாவம் செய்தாலும் ஒரு அளவு தான், சின்னது செய்தாலும் பாவம் பாவம் தான், பாவம் பாவம் தான். அதுல சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. அதனால 2 பேருமே பாவத்தை விட்டுருங்க, மனம் திரும்புங்க,
வாங்க ஒரு நான் ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க நான் கொஞ்சம் தான் குடிக்கிறேன். என்ன குடிக்கிறேன்? கொஞ்சம் குடிப்பேன். அந்த உடம்பு வலி அதெல்லாம் வேலை செய்து ரொம்ப வலிக்குது அதனால குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன தூசிகள் இருக்கக்கூடாது, அழுகுகள் இருக்கக்கூடாது, தூசியை உதவிட்டு எழுதுற தூசி கூட இருக்கக்கூடாது. கஷ்டமா இருக்குமா? ஏன்னா நீங்க வந்து யாரு பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சு. பரிகள்னா குதிரை, பவுஞ்சு என்றால் கூட்டம், ஒன்றுக்கு மேற்பட்டது. ஆனா 9 குதிரைகள் அந்த பார்வோனுடைய ரதத்தில் கூட்டப்பட்டிருக்கும். 9 குதிரைகள். அந்த 9 குதிரை என்பது 9 கனிகள், ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும், ஆவிக்குரிய வரங்கள் இருக்கணும், ஆவிக்குரிய அதிகாரங்கள் இருக்கணும். 1 அன்பு இருக்கணும், 14 அதிகாரங்கள் இருக்கணும், அன்பினாலே அதிகாரங்கள் ஆளப்படணும். ஆவியின் வரங்கள் கனிகள் எல்லாமே இந்த அன்பினாலே ஆளப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பினால்தான் எல்லாமே, அதிகாரத்தினால் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பார்வோனுடைய ரதங்களில் போட்டப்பட்டிருக்கிற குதிரை. இந்த பார்வோனுடைய ரதம் என்பது சபை குறி, சபையை ரதம், சபைதான் ரதம். அதில் உங்களை என்ன சொல்றாரு? நுகத்தில் பூட்டியிருக்கிறார், நுகத்தில் சபை நுகத்தில் பூட்டியிருக்கிறார். ஆகவே நீங்கள் சபையில் நிலைத்திருக்க வேண்டும். பார்வோனுடைய ரதம் அப்படின்னு சொன்னா, அந்த பார்வோன் என்றால் தேவன் பெரியவர் என்று அர்த்தமா? தேவன் பெரியவர், தேவன் தான் பெரியவர். அந்த பார்வோன் என்று பாரம்பரியமான பெயர்கள் அது வழக்கமா வந்துட்டே இருக்கும், வழக்கமா பாரம்பரியமா வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ராஜாக்கள் என்ன சொல்லுங்கன்னா, நானே பெரியவர், நான் தான் பெரியவன், தேவன் இந்த தேசத்தை ஆளுகிறவன், நடத்துகிறவன் என்று சொல்லி பெருமையா இருப்பார். நம்ம வேறு படிக்கிற எகிப்தில் இருந்த பார்வோன் ராஜா ரொம்ப பெருமையா இருந்தார் இல்லையா? பார்வோனே அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிப்பட்டவரை கூட அவர் பெருமையா இருக்கும். பார்வோன் பெருமையா இருப்பான். பார்வோன் என்றால் நதிகளின் தேவன் என்று அர்த்தமா? என்ன அர்த்தமா? நதிகளின் தேவன் என்று ஒரு அர்த்தமா? பல அர்த்தங்கள். நதிகளின் தேவன், அந்த நைல் நதி எகிப்துல நினைவுறது. எகிப்து தேசம் ஒரு அழகான தேசம், அதுல நிறைய நதிகள் போகுது. அதுல இந்த ஜீவநதி நைல் நதின்னு ஒரு நதி போகும். அதனால இந்த நதிகளுக்கெல்லாம் நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி பெருமையா இருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசையை அனுப்பி முதல்ல அந்த நதியை அடி, முதல்ல என்ன செய்? நதியை அடி, இந்த பார்வோனுக்கு ஒரு அடி கொடு. பார்வோன் தான் நினைச்சா உயர்த்தி நதிகளுக்கெல்லாம் நான் தான் தேவன் சொல்றான். அதனால நதியை அடி. நதி அடிச்சது நதி ரத்தமா போச்சு. என்ன ஆச்சு? ரத்தமாச்சு. இந்த மந்திரவாதிகள்லாம் கூப்பிடுறான் பார்வோன். மந்திரவாதிகள் வாங்கடா, கொஞ்சம் தோசை சொல்லுவாங்க, வாங்க எல்லாம் வந்து பாருங்க, ஏதாவது மந்திரம் செய்து அதை தண்ணியை மாற்றி விடுங்க அப்படின்னா யாராலையும் மாற்ற முடியாது. மோசை ஜோபனத்தை மாறுது. அல்லேலூயா. மோசை ஜோபனம். அப்போ அந்த தண்ணியை முதல்ல அடித்து காரணம் அந்த பார்வோன் தன்னை உயர்த்தினால. அல்லேலூயா. தேவன் தான் உயர்ந்தவர், பெரியவர். அல்லேலூயா, பெரியவர். அப்ப சபையில தேவன் வந்து சபையில பெரியவராக இருக்கிறார். நம்ம ரதமாகிய ரதம் என்ற சபை, சபையில விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறார், கூட்டப்பட்டிருக்கிறார். ரதங்களில் பூண்டிருக்கிற படிகள் கூட்டப்பட்டிருக்கிற சபையில. சபைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் சபைக்கு உரியவர்களாக இருக்கணும், சபைக்கு அடங்கி நடக்கணும், சபையின் சட்டத்திட்டங்களை கை கொண்டு நடக்கணும். பைபிள்ல சில சட்டங்கள் இருக்கும், சபைக்கு சில சட்டங்களை பாஸ் வச்சிருக்காரு, இப்படிதான் நடக்கணும். அல்லேலூயா. ஆமா, அடைஞ்சு நடக்கணும். ஆகவே
நம்ம ஆண்டவர் நம்மை அன்போடு பிரியமே என்று அழைக்கிறவராக இருக்கிறார். தானியேல் ஜெப வீரன். அதனால ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொன்னாரு? தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். அப்ப நம்ம பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். உபாகமம் 33:12 பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று வாசி. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது தேவன் சாட்சி கொடுத்தார், இவரை நேசகுமாரன் இவருக்கு பிரியமாய் இருக்கிறேன். தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆகவே உன்னதமான 4:7 வாசிக்கிறோம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, ஒன்றில் பழுதொன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் பிரியமே மனவாட்டியை பார்த்து சொல்றார், மனவாளர் சொல்றார், மனவாட்டியாகிய ஒன்றில் ஒரு பழுதுமே இல்லை, ஒரு பழுது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆரோக்கியம் சொன்ன மாதிரி பழுது இருக்கக்கூடாது. இமெயில் வரத்தான் செய்யும், வேதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் பழுது வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பழுது வந்துடக்கூடாது. பழுதில்லாத மனவாட்டியாய் நாம் இருக்கணும். மனவாளாய் இயேசுவால் நம்ம மனவாட்டி நல்ல மனவாட்டி என்ற சாட்சி இயேசுவால் நாம் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. சொல்றாங்க பழுது இல்லவன்னு சொல்லி அப்படி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாத்திலேயே அந்த வெளிப்படுத்த விசேஷத்துல பிலதெல்பியா சபை தான் ரொம்ப பரிசுத்தமான சபையா இருக்கா. அப்படின்னா அன்பில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில் எல்லாத்திலையுமே நல்ல ஒரு சபையாக ஐக்கியமாக இருக்கிற ஒரு சபை. பிலதெல்பியா அப்படின்னா ஐக்கியம் உள்ள சபை, அன்புள்ள சபை. அப்படி இருந்ததா. மற்ற சபைகளுக்கெல்லாம் குறைகள்லாம் சொல்லுவாரு, ஆனால் பிலதெல்பியா சபைக்கு ஒரு குறைங்க இல்லை. அல்லேலூயா. குறையில்லாத சபையா இருக்கும். அப்ப நம்ம தான் குதிரைகள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்ம குதிரைகள். நம்ம யாரு? குதிரைகள். பார்வோனுடைய குதிரைகள், பார்வோனுடைய ரதங்களில் போடப்பட்ட குதிரை. அப்படின்னா அந்த பார்வோன் சாதாரணமான குதிரைகள் உண்டு. சாதாரணமான எல்லாருமே குதிரைகள் அந்த நாட்களில் வைத்திருந்தாங்க. ஐஸ்வர்யவான்கள் வைத்திருந்தாங்க. இன்னும் பல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறவர்களாம் குதிரைகள் நிறைய வைத்திருந்தார்கள். ஆனால் அதை விட எல்லாத்தையும் விட பார்வோனுடைய குதிரை விசேஷமானது. ஒரு சொல்லுங்க, பார்வோனுடைய குதிரை விசேஷமானது. ஏனென்றால் அது அழகாக இருக்கிறது. அந்த குதிரைகள் தனிப்பட்ட விதத்திலே வளர்க்கப்படுகிறது. அது அழகுள்ளதாக இருக்கிறது. அது பார்வைக்கு உகந்ததாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது. அது வேகமாய் ஓடக்கூடிய குதிரையாக இருக்கிறது. அது பாய்ந்து சேனைக்குள் பாய்ந்து செல்கிற குதிரையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல வீரமுள்ள குதிரை, நல்ல உழைக்கக்கூடிய குதிரையாக, நல்ல குதிரையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த குதிரை அப்படி ஆயத்தம் பண்ணி பார்வோனுடைய ரதங்களில் கொண்டு கூட்டுறதுனால அந்த குதிரைகள் எப்படி இருக்கு? அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே பார்த்து என்ன சொன்னோம்? அழகாய் குதிரை சொன்னார். ஆண்டவராக நம்ம சிருஷ்டிக்கப்படுற அவரை போல நம்ம சிருஷ்டித்திருக்கிறார், அவரை போல அழகாக இருக்கணும்னு சொல்லி இல்லையா? நம்ம எல்லாருமே அழகாக இருக்கணும் போது நம்ம நினைக்கிறோம். அவர் நினைச்சோம்னா நல்ல சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. ஆகவே எகிப்து தேசம் ஒரு பெரிய தேசம், வல்லமையான தேசம், மகிமையான தேசம். அதை பார்க்க நிறைய பேர் போய் பார்க்க போறாங்க. அழகான தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற பார்வோன், அந்த தேசம் எகிப்து தேசம் போல நம்முடைய உலகத்தை எல்லாம் ஆண்டவர் அழகாக தான் படைத்திருக்கிறார். உலகத்தை படைத்தவர் நம்முடைய பார்வோனாகிய பெரிய தேவன். அல்லேலூயா. ஆகவே
எல்லா குதிரைகளை விட அந்த பகவானுடைய குதிரைகள் சேஷமா இருந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் சேஷித்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சேஷம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ரத்தம் சுமத்த விலைக்கு வாங்கின குதிரைகளாக, தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரைகளாக, தனிப்பட்ட விதத்தில் நாம் உருவாக்கப்பட்ட குதிரைகளாக, யுத்தத்தின் குதிரைகளாக, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகளாக இருக்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமா கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இரண்டாவது, குதிரைகள் அந்த போட்டப்பட்டு இருக்கிறதுனால, ரத்தத்தில் போட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த அதனுடைய செயல்பாட்டுக்குள்ள எல்லாவற்றையும் அடங்கியே இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னாரு மத்திய 11:29, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்று கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்ப மனவாட்டியாகிய சபை அந்த நுகத்துக்கு உட்பட்டே வாழ வேண்டும். பார்வோன் என்பது தேவனை குறிக்கும், ரதம் என்பது சபையை குறிக்கும். ஓட்டுகிறவர் சபையின் பாஸ்டர், நடத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் சபை இயங்க வேண்டும். அந்த சபைதான் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:27 வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் நடப்பிக்கிற ஒன்றுமதில் பிரவேசிப்பதில்லை. இந்த நுகம் என்பது சிலுவை. நுகம் என்பது சிலுவை. நம்ம மத்திய 11:30 சொல்றார், என் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தருகிற சிலுவை, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சபைக்கு நம்ம ஞானஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு சிலுவை நமக்கு கொடுக்குறார். கவர்மெண்ட் வைக்கிறார் சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது கீழே விழுந்துட்டார். சிலுவையோட என்ன செய்யறாரு? விழுந்து மூஞ்செல்லாம் அடிபட்டு ரத்தமா வடியும். தேவத்து வேற ஊத்தம், ரத்தம் வேற வடியும். அப்ப அவருக்கு ஒரு அம்மா வந்து ஒரு துண்டை வச்சு மொத்த தொடங்கி சில இதில் காட்டுவாங்க. ஒரு பொம்பளையால் வந்து அந்த அம்மா யாருன்னா 12 வருடம் பெரும்பாலும் ஸ்திரீ. அல்லேலூயா. 12 வருடம் பாடுபட்ட அந்த ஸ்திரீ சுகமாகிறதுனாலே இயேசுவை தேடி வந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை துடைத்து விடுகிறார். அவருடைய கையில் இருந்த கைக்குட்டையால துடைக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக அவருடைய முகம் மெதுவான எப்படி பண்ணுமா, இவங்க வேதத்தில் போய் சென்றோம்னா நம்ம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு நிறைய அப்படியா அந்த மெதுவான சிலுவையை தான் நம்ம கொடுக்குறோம். அல்லேலூயா. மெதுவான சிலுவை. ஒருத்தன் 3 சிலுவை கொடுத்தாராம். சொல்லியிருக்கேன். ஒரு தகப்பன் ராஜா கிட்ட போய் வயசான காலத்துல, ஐயா ராஜாவே நீ வாழ்க, எனக்கு 3 குமாரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்குமே வேலை கிடைக்கல, அதனால ஏதாவது வேலை கொடுங்க ஐயா, 3 பேருக்கு ஒரு வேலை கொடுங்க. 3 பேரையும் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயா அவங்க இருக்கிறாங்க, அவங்க வர சொல்லவா? வர சொல்ல 3 பேருக்கும் 3 சிலுவை அளவெல்லாம் கொடுத்து இந்த அளவுல 3 சிலுவை செய்து எடுத்துக்கிட்டே அந்த வர சொல்லு அப்படின்னாரு. அவன் 3 பேருக்கு 3 சிலுவை செய்து கொடுத்து ராஜா ரொம்ப சொன்னாரு. 3 பேர் வந்தான். வர வழியில பார்த்தாங்களா, ஒருத்த வேகமா மொத்தம் தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு அவன் வர்றான், ராஜா போறோம், ராஜா மேல வேலை கொடுப்பார் அப்படின்ட்டு. 2 பேர் கொஞ்சம் சோம்பேறிகளா வருவாங்க பின்னாடி. அப்போ அந்த ஊருக்காரங்க கிராமத்துக்காரங்க, என்னடா அந்த சிலுவையை தூக்க முடியாம தூக்கிட்டு போற, கொஞ்சம் குறைச்சிக்கடா, அதனால தூக்குற ஈஸியாக தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைக்க சொல்லுவாங்க. குறைச்சிடுறா, நம்ம 3 பக்கமும் 4 பக்கமும் கொஞ்சம் குறைச்சி தூக்கிட்டு போவான். நீ இன்னொருத்த அவனே ஒரு கிராமத்துக்காரங்க பார்த்து சொல்லி அவனும் கொஞ்சம் குறைச்சிடுவான். அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய அகழி இருக்கும். அரண்மனைக்கும் அந்த ரோட்டுக்கும் அகழி ஒன்று இருக்கும்.
நகரில் இருக்கும் முதல்ல இது ஓனாயி முதல்ல மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால இந்த சிலுவையை கொண்டு என்ன செய்யணுமா, சிலுவை அது மேலே போட்டு அது மேலே ஏறினாக்கா உள்ளே போக முடியும். சிலுவை வழியாக தான் அரண்மனைக்குள்ள போக முடியும். அதுக்காக அவன் என்ன செய்வான், மூத்தவன் போயிடுவான். மூத்தவன் அந்த சிலுவை அதில் போட்டு எடுத்து ஏறி போயிடுவான். இந்த 2 பேரும் போட்டு வாங்க போட முடியாது, உள்ளே விழுந்துடுவாங்க. உடனே என்ன செய்யணும், அந்த முதல்ல பிடிச்சி அதுபோல நம்ம சிலுவையை நம்ம குறைச்சிடக்கூடாது, தேவனிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு பாரமான சிலுவை தந்துட்டீங்க. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திரை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திரை பாடிடுவேன். அல்லேலூயா. குதிரைகள் அனுபவத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அந்த என்ன செய்யணும், குதிரைகள் ரதத்தில் கூட்டப்பட்ட குதிரைகளாக சபைக்கு என்ன செய்யணும், ஒழுங்கா வரணும். அல்லேலூயா. சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. சபை ஊழியத்தை ஆராதனைக்கு தவறக்கூடாது. ஒரு சுரங்கம் இருந்தது, சுரங்கத்தில் அந்த குதிரைகள் எல்லாம் வேலை செய்யும். அடியில் 2000 அடி கீழே போய் வேலை செய்யும். திடீர்னு அந்த குதிரைகளுக்கு 4 மாசம் வேலை செய்வோம், கண் தெரியாம போச்சு. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சொன்னாரு, இந்த அடிச்சு அதை கொண்டு போவீங்க, அடிக்காதீங்களா பாவம், ஏன் அடிக்கிறீங்க? ஐயா அதுக்கு கண்டு தெரியாமல் இருக்காது, எங்கே போகணும்னா அங்கே போகுது, அங்கே போகணும்னா அங்கே போகுது. அது சின்ன சின்ன விளக்குகள் தான் கொடுப்பாங்க. அந்த இடம் சின்ன சின்ன வெளிச்சத்தில் போக முடியாது, கண் பார்வை மங்கி போச்சு. அப்போ சொன்னாரு, 7 நாள் தான் வேலை செய்யணும், 7 நாள் ஓய்வு இருக்கணும். இடத்தில் உள்ள கழுதைகளோ குதிரைகளோ மிருகங்களோ மனுஷரோ எல்லாருமே என்ன செய்யணும், ஓய்வு இருக்கணும்னு ஆர்டர் சொல்லியிருக்காருயா. நீங்க ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து பாருங்க, அது நல்லா வேலை செய்யும் சொன்னாரா. உடனே குதிரைகளை மேலே கொண்டு விட்டுட்டாங்க. அது பாட்டுக்கு என்ன செய்யுது, அதுக்கு வந்து புல்லு கூட்டு எல்லாம் சாப்பிட்டு ஒரு மறுநாள் கொண்டு இறங்கிட்டாங்க. 6 நாள் வேலை செய்ய நல்ல வேலை செய்யலாம். அல்லேலூயா. நல்ல பார்வை கிடைத்தது. அதனால நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பார்வை கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல மனசை கொடுப்பார், நல்ல வேலை செய்யக்கூடிய உற்சாகத்தை கொடுப்பார், நல்ல பலனை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல வேலைகளை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆராதனைக்கு நம்ம தவறாமல் வரணும். 3வது குதிரைகள் முன்னோக்கியே ஓடும். குதிரைகள் எப்படி ஓடும்? பின்னாடி ஓடாது, முன்னாடி ஓடும். அல்லேலூயா. முன்னாடி ஓடும். அதனால குதிரைகளை போல நம்ம என்ன செய்யணும், முன்னாடியே போகணும், பின்னால போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து முன் சொல்கிறார், நம்ம அவர் பின்னாலே போகணும். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் இந்த உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் இந்த உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என்றும் விடுதலையே. அல்லேலூயா. நம்ம முன்னே நான் போகணுமே தவிர பின் திரும்பி போகக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், குடும்பம் பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. குதிரை பாருங்க, பின்னால போகவே போகாது. குதிரை வந்து ஒரு காலம் பின் திரும்பி போகாது. அதனாலதான் நீதிமொழியில் சொல்லிக்கிறது, பின் வாங்காத போர் குதிரை, பின்
ஒன்றுக்கும் பின்னடையாத போர் குதிரை அப்படின்னு, ஒன்றுக்கும் பின்னடையாத. யோபு 39:19 முதல் 25 வரைக்கும் நாம் வாசித்தோம்னா கொடுப்போம். யோபு 39:19. நான் வாசிக்கிறேன். குதிரைக்கு நீ வீரியத்தை தொண்டையில் குமரலை வச்சிருக்க. என்ன வச்சிருக்காரு? சோதனை போட்டு இருக்கணும். குமரல் இருக்கணும். ஒரு வெட்டுக்கிளியை விரட்டுகிறவள் அதை விரட்ட முடியுமா? விரட்ட முடியாது. அதனுடைய ராசியின் இருக்கு. குதிரை நம்ம குதிரை நம்ம யாரும் நினைச்சிருக்காது. இந்த வெட்டுக்கிளியை மிரட்டுவாரே மிரட்டுவாயும். நம்ம யாரும் மிரட்டி எழுதக்கூடாது. மிரட்டி நம்மளை விரட்டிட முடியாது. அல்லேலூயா. அதனுடைய ராசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கும். ராசியில செருக்கு இருக்கணும், போதும் இருக்கணும், போதும் கட்டுற துணிக்கிற துணி இருக்கணும். தரையிலே தாழ அடிக்கிறது, தன் பலத்தில் கழிக்கிறது, ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படுகிறது. விலகாமலும் படையத்துக்கு பின்வாங்காமலும் வந்து பயன்படுவதை லட்சியம் பண்ணுகிறது. அபரா துணியும் இன்னுங்கிற ஈட்டியும் ஏடகம் அதிக கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விளங்குவதால் அம்மானித்து எக்காலத்து அஞ்சாமல் பாயும். எக்காலம் வலிக்கும் போது அது இயந்து கலைக்கும். எக்காலம் வலிக்கும் போதுதான் குதிரை போடுறீங்க. அந்த வாசித்தது போல குதிரை எப்படிலாம் இருக்கணும் அப்படி இருக்கணும். எக்காலம் வலிக்கும். எக்காலம் துணிக்கும். பரலோகத்திலிருந்து எக்காலம் துணிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? நீ என்றால் அல்லேலூயா. நீ என்றால் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அல்லேலூயா. மோசத்தோட பரலோகத்துக்கு போடும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போடும். யுத்தத்தையும் படை தலைவரின் ஆத்மரிமையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் புறத்திலிருந்து மோப்ப பிடிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் குதிரைகள் பின்வாங்கவே வாங்காது. பெரிய பீரங்கி வச்சு அடிப்பான், நம்ம துப்பாக்கி வச்சு அடிப்பான், ஈட்டி வச்சு குத்துவான். ஆனால் பின்வாங்கவே பார்க்காது. அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட குதிரையாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சிறந்த குதிரையாக இருக்கும். நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம், சிறந்த குதிரை. அல்லேலூயா. ஆமா, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை ஒரு காலம் பின்வாங்கி போகாது. பேதுரு பின்வாங்கி போனாரா? கொல்லும்போது, யுத்தத்தில் கொல்லும்போது இந்த ரத்த சாட்சி சொன்னாங்களா? என்ன யாருக்கு சொன்னாங்க? யாக்கோபு பற்றியா அப்படி சொன்னாரு. யாக்கோபு கொலை செய்யப்படும் போது பின்வாங்கி போகல. பேதுரு பின்வாங்கி போகல. பவுல் என்ன சொல்றாரு? பின்வாங்கி போனாரா? பவுல் பின்வாங்கி போகல. தோமா, வித்யாபந்தான தோமா பின்வாங்கி போனாரா? சுப்பிரமணியன் என்ற ஒரு பூசாரி தான் அடித்து அவரை உத்தரவுப்படுத்தினான். ஆனால் பின்வாங்கிய போகல. அல்லேலூயா. உயிரை கொடுத்த இயேசு விட்டார். அல்லேலூயா. உபாகம் நியாயாதிபதிகள் 5:18 நம்ம வாசிக்கிறோம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முறையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. துணிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:13 நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 2:13 கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்கள்ல கூட நீ என்ன செய்யற? என்னை
அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை மற்றும் விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. அந்திப்பாவை கொண்டுறாங்க, எல்லாரும் பார்க்க செய்யறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யல, பயந்து வேண்டாமா வேண்டாம் போனேன். அலையா எங்களுக்கு இயேசுவாக வேணும் என்று தைரியமா நின்னாங்களாம். அலையா தைரியமா நிற்கணும். தைரியமா நிற்கணும். ஆண்டவருக்கு தைரியமான பிள்ளைகள் தேவை. சோம்பேறிகளை ஆண்டு கொண்டு நிற்கக்கூடாது. அவங்களை எதிர்த்து விட பருவத்துக்கு உதவ முடியுமா? சோம்பேறிகள் பருவத்தை அடைய முடியாது. அடையலையா? இயேசுவின் சீசர்கள் 70 பேர் தெரிஞ்சிருந்தாரு. அப்புறம் அவங்கள கொஞ்சம் என்ன செய்யறாரு, எல்லாரையும் விட்டுட்டு 12 பேரை தெரிஞ்சிருந்தாரு. அதுலயும் ஒருத்தன் பிசாசா இருக்கான் பாருங்க இருந்தான். அப்ப இவங்கள நல்லா தைரியமா உற்சாகமானவங்களா இருக்காரு. அலையா சாதாரணமானவங்களை எடுத்தாரா? அவளுக்கு எடுத்து சோம்பேறிகளெல்லாம் சேர்க்கல. இந்த ஆண்டிப்பட்டியில் உதவி செய்யறேன். ஆண்டிப்பட்டியில் 1975 உதவி செய்யறேன். 75 எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க. 25 அது 25 50 வருஷம் ஆயிட்டா. 50 வருஷத்துக்கு மேல ஆண்டிப்பட்டியில் உதவி செய்யறேன். அங்க தோட்டம், ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தோட்டங்கள் இருக்கும், நிறைய விவசாயங்கள் நடக்கும். வேலைக்கு பக்கத்து கிராமத்துலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்கணும். இந்த பச்சரிசி இருக்கிற பச்சரிசி பக்கம் சாப்பிடுவாங்க. பச்சரிசி சோழரை பொங்கி அது நல்ல ஒரு பெரிய ஒரு குண்டில் போட்டு ஒரு இலையும் பெருசாக போட்டு அதை அப்படி வைப்பாங்க. இவ்வளவு சோறு வைப்பாங்க. சாப்பிடணும். இந்த வேலைக்கு வர என்ன செய்யணும்? இதை சாப்பிட்டுட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் வேலை செய்யணும். இது சாப்பிடலாம் அவங்க வேலையை சேர்க்க மாட்டாங்க. சாப்பிடலாம் அப்படி சாப்பிடணும், அப்படி வேலை செய்யணும். சாப்பிட்டா தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியே அவங்க நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ சோறு சாப்பிட முடியாது. ஆனால் அவங்க வேலைக்காரங்க சாப்பிட்றாங்க. இப்போ நல்லா சுறுசுறுப்பானவங்க தான் 2 வேலைக்கு நம்ம மக்கள் தெரிந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சுறுசுறுப்பானவர்களை தேடி கொண்டு இருக்கிறார். சுறுசுறுப்பான பிள்ளைகளை ஊழியத்திற்கு பேரு ரொம்ப சுறுசுறுப்பானவர். நம்ம பரவாயில்ல பார்த்தோம்ல, என்ன பண்ணாரு, வலைய அலசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீன் பிடிக்க போய் சாப்பிடல, ஒன்றும் செய்யல, தண்ணி கூட குடிக்கல. ஆனாலும் அவர் வலைய அலசுறாரு. அல்லேலூயா. ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும், எதையாவது செய்யணும். இந்த பாஸ்டர் பாருங்க, சும்மா இருக்காது. ராத்திரி 11 மணிக்கு பாருங்க அடுப்படையில் துடைச்சிக்கிட்டு இருப்போம். ஆமா, பாத்திரத்தை கம்மிட்டு இருப்போம். நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது தண்ணி ஊற்றணும்னா அதை எடுக்கூடாது. இந்த எடுத்து போறோம், அதை எடுத்துக்கலாம். நான் தான் கடையில் அங்கப்பா அப்படி. அப்போ சுத்தத்தில் ரொம்ப சுத்தமாக எனக்கு மகா போன் பண்ணா. இப்போ நாங்கள் சிவகாசிக்கு போய் அந்த வீடுகளில் தம்பிமார் வீட்டுகளிலும் போவாங்க. இப்போ சிட்டி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நீங்கள் வந்துருக்கீங்களா இது பண்ணிருப்பாங்க. அடுத்த வீடு ஏதோ தம்பி வீடு, அவன் கூப்பிட்டு சீலா நீ இங்கே வந்து சுத்தம் பண்ண, ஸ்வீட்டி நீ இந்த வீட்டை சுத்தம் பண்ண. இப்போ அம்மா கற்றுக் கொடுத்துருப்பா, அதனால வீட்டை ரொம்ப சுத்தமாக வைக்கப்பா. அவங்க பார்த்துட்டு மறுபடியும் போகும்போது வந்துட்டியா, நீ எப்போ ஒருவர் பார்த்துருந்தேன், வீடை சுத்தமாக செய்யறதில்ல, உன்னை மாதிரி யாருமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டு அல்ல இந்த பாசம் கற்றுக் கொடுத்தது அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நமக்கு வைத்த பாதையில் நம்ம சரியா ஓடணும். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டது பொறுமையோடு ஓடுங்கள். அல்லேலூயா. சைனி ஆபிரகாம் என்ற ஒரு சகோதரி ஓடுங்கள் பரிசுத்தம் பெற்றுக் கொண்டார். பல மைல்கள் அவர்கள் நினைச்சதா ஓடினார். யாரும் ஓட முடியாது, ஓடினா பரிசு கொடுத்தாங்க. அது ஒரு வாரம் கூட இருக்கல, அது கூட மறுபடியும் என்ன செய்யிட்டாங்க, பரிசை வாங்கிட்டாங்க. ஏன்? அவங்க எதிர்பார்ப்பாங்க
அவர் எதில் பார்த்தாங்க கேமராவில் அவர் ஓடுனதை பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக ஒரு கரெக்டாக ஓடாததை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பார்க்குற மாதிரி போயிட்டான். ஆனால் பரிசோதிக்கிட்டா சர்டிஃபிகேட் ஆகிட்டா புகழ்ந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் இருந்துச்சுட்டாங்க வாங்கிட்டாங்களா? ஏன் சரியான பாதையில் ஓடல. பரிசு வாங்கலாம், ஓடலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம், எல்லாமே செய்தாலும் நாம் சரியான பாதையில் ஓட வேண்டும். அல்லேலூயா. சரியான பாதையில் நேர் கோட்டில் ஓட வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற கோட்டில் தான் ஓடணும். அல்லேலூயா. தேவனுடைய சுத்தத்தை தான் செய்யணும். இந்த குதிரைகள் நீங்க பாத்தீங்கன்னா, நாலாவது இந்த குதிரைகள் என்ன பண்ணுதுன்னா, அது குதிரைகள் எஜமான் சித்தமே செய்யும். எஜமான் சித்தமே செய்யும். பிரதர் சொன்ன மாதிரி சுயசித்தம் செய்யக்கூடாது. சுயசித்தம் செய்யக்கூடாது. தேவ சித்தம் தான் செய்யணும். அப்ப ரதத்தில் கூட்டப்பட்டிருக்கிற குதிரைகளாகிய நாம நம்ம இஷ்டப்படி போகாமல் நம்ம எஜமானுடைய சித்தத்தை மாத்திரமே செய்யறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா குதிரைகளை எஜமான் செய்வதுதான் போகும். அது ஓட்டுறது தான் அது நடக்கணும். மனம்போட போக முடியாது குதிரைகள். ஏன்னா அது கூட்டப்பட்டிருக்கிறதுனால. இவ்வளவு ஆண்டு உள்ள ரதத்தை சபையில் கூட்டியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மனம்போல ஜெபிக்க முடியாது. நீங்கள் இஷ்டம் போல நடக்க முடியாது. நீங்கள் கரையற்ற மனவாட்டியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. கரை இருக்கக்கூடாது, தெரியும் இருக்கக்கூடாது. எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்க. மதியற்றவர்களாக இருக்காதீங்க, முட்டாள்களா இருக்காதீங்க, புத்தி கட்டவர்களா இருக்காதீங்க. நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளாக தெரிந்த புத்தி சொன்ன மாதிரி தெரிந்த புத்தி ஓடு கூட நீங்கள் சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உணர்ந்து கொள்ளுங்கள். தாவீது பற்றி ஆண்டு சாட்சி கொடுத்தார். எங்களுக்கு கேட்டவன் சித்தத்தை எல்லாம் செய்வான்னு சொன்னார். அவன் செய்தானா? ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல ரதம் கவிழ்ந்து போச்சு. ரதம் கவிழ்ந்து போச்சு. ஒரு இடத்துல விட்டுட்டான். ஜனங்களெல்லாம் மனப்பாடம் இருந்துச்சுதான். ஐயோ நிறைய பேர் இருக்காங்கன்னு எண்ண ஆரம்பிச்சுட்டான். நிறைய பேர் இருக்காங்கன்னு எண்ண ஆரம்பிச்சுட்டான். அது தேவனை கேட்காமலே சேர்ந்தது ஒண்ணுதான். கேட்காம சேர்ந்துட்டான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரியா அவனை ஆடியாடி அடிச்சு நோக்கணும்னு நொறுக்கி போட்டாரு. இல்ல தேவ சுத்தம் செய்யணும். அப்சலோம் என்ன பண்றான்? சுய சித்தம் செய்தான். அப்சலோம் அந்த குடும்பத்துல 16 பிள்ளைகள் தாவீதுக்கு. 16 பிள்ளைகள மூத்தவன் அதோனியா. அவன் தான் ராஜாவா வரணும். அதுக்கு முன்னால இவன் வேணா அப்சலோம் அப்பா கிட்ட வரவங்க எல்லாம் பிடிச்சி வழியிலே பிடிச்சி இருக்கப்பா ஏன் அப்பாவை பார்க்க போறோம், ஒரு பிரச்சனை இருக்கோம், இந்த வாங்க நாம செய்வதுன்னு ஒரு முத்தம் கொடுத்து அவங்க சேர்த்து அவங்க டீ காப்பி கொடுத்து அவங்களுக்கு சொல்லலாம் பார்த்துருவோம் செய்யலாம். இப்படி ஆளுகளை கொஞ்சம் சேர்த்துட்டு நானே ராஜா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ராஜா ஆளுங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களே ஆட்சி செய்யறதுதான் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களே இதனால தேவனுடைய ஜனங்கள் அவங்க ஆட்சியை தேவன் தான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும். அல்லேலூயா. சவுலை ஏற்படுத்தினார் சரியில்லைன்னு சொல்லி தாவீதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. அப்ப அவர் தான் ஏற்படுத்தணும். ஊழியக்காரர்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. அதுல என்ன அபிஷேகம் பண்ணணும்? இது ஒன்று தன்னாலே கொஞ்சம் ஆளுகள் இருந்தோடனே இன்னைக்கு அம்தான் பண்றாங்க. கொஞ்சம் ஆளுகள் சேர்த்துக்கிட்டு நாங்கள் அப்போ சொல்ல தானே ராஜான்னு சொல்லிடுச்சா அதுக்கு சொல்லி நான் பட்டாசெல்லாம் வழங்கி கொளுத்தி ரொம்ப விஷயம் ஊத ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு ஆலோசனை சொன்ன அகித்தோப்பேல் ஒருத்தான். யாரு? அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை ஆசைப்படி நடக்கிறது இருந்தா. ஆனால் தாவீது சொன்னார் அகித்தோப்பேலுங்க வந்திருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சு
அவர் காட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணார். வீட்டுக்குள்ள இல்லாம நீங்க காட்டுல இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. காட்டுல இருந்து ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் கேட்டாரு, என்ன ஜெபம் பண்ணாரு? ஐதோப்பின் நாளுமே பைத்தியமாயிட்டான் ஆண்டவர். அப்ப பைத்தியமாயிட்டாரு. சொன்ன ஆலோசனை அவனுக்கு பைத்தியமா தெரிஞ்சது. யாருக்கு? அப்சலோமுக்கு. முதல்ல நல்லதா தெரிஞ்சது. பிறகு இன்னொருத்தன் வந்தான் உள்ள. அவன் வந்து ஒரு ஆலோசனை தரும். இந்த ஆலோசனையை விட்டுட்டு காட்டுக்குள்ள போனான்னா அப்பா பிடிக்கிறது போறான் கொல்லணும்னு சொல்லிட்டு. தலைமுடியெல்லாம் எவ்வளவு அவன் அழகா இருப்பான். சொல்ல ரொம்ப அழகா இருப்பான். அவனுடைய தலை முடி வந்து என்ன சொல்லுவான், பெரிய பம்ப தலையா இருக்கும். எல்லாம் முழுக மாட்டிடுச்சு. முழுக மாட்டி வாரத்துக்கு போயிட்டு மக்கள் தூங்குனான். தாவீதின் சேவகர்கள் போய் தலையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. கதை பண்ணி வச்சு. ஆனால் சுயசித்தம் செய்ததுனாலே அப்சலோம் செத்து மடிந்தான். சுயசித்தம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எந்த வேலை செய்தால் ஆண்டவருடைய சித்தமா என்பதை கேட்டு கேளுங்க. ஒரு வார்த்தை கேளுங்க. கேட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருங்க. அப்புறம் அந்த வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி தடையில்லாமல் இருக்கும். தடையில்லாமல் இருந்தா தேவ சித்தம். அல்லேலூயா. நம்ம இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? 3வது பார்த்துருக்கோமா? எத்தனைமா? குதிரைகள். நம்ம தான் குதிரைகள் என்று பார்த்தோம். குதிரைகள் முன்னோக்கி ஓடும் என்று பார்த்தோம். குதிரைகள் ரதத்தில் நுகத்துக்கு உட்பட்டு என்று பார்த்தோம். குதிரைகள் மற்றவர்களுக்காகவே ஓடும் என்று பார்த்தோமா? பார்க்கலன்னா குதிரைகள் இதமான சத்தம் செய்ய பார்த்தோம். குதிரைகள் மற்றவர்களுக்காக ஓடும். ஐந்தாவது குறிப்பு மற்றவர்களுக்காகவே ஓடும். அது தனக்காக ஓடுதா? மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக ஓடுது. அதுபோல நாமும் மற்றவர்களுக்காகவே ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை ரட்சித்தவே மற்றவர்களுக்காக தான். 1 கொரிந்தியர் 10:32 வாசிக்கிறோம். நாம் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் சாட்சியாக வாழ்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். என்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக நான் வாழவில்லை, அநேகருடைய பிரயோஜனத்துக்காக வாழ்கிறார். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக அழைக்கப்படுகிறீர்கள்? மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக. அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய பிரயோஜனத்துக்காக அல்ல. நீங்கள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் என்பது அல்ல. ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளைய உப்பு வியாபாரி கட்டி விட்டுட்டான், ஒரு பிள்ளைய கொடை வியாபாரி கட்டி விட்டுட்டான். அப்பா மழை பெஞ்சதுன்னா அழுவா அந்த அம்மா. எதுக்கு அழுவா? உப்பெல்லாம் நஷ்டமாயிருமே, அழிஞ்சிருமே, கரைஞ்சு போயிருமே, வியாபாரம் நடக்காது அழுவா. அப்புறம் வெயில் அடிச்சதுன்னா கொடை வியாபாரம் வெயில் அடிச்சா குறைஞ்சிருக்குல்ல, மழை பெஞ்சதுன்னு வரும். அப்போ வெயில் அடிச்சா அவனுக்கு அழுவா, இந்த இளைய பிள்ளைக்கு அழுவா. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, என்ன இந்த பொம்பளை மழை பெஞ்சா அழுறா, வெயில் அடிச்சா அழுறா, என்ன தெரியல விட்டு கேட்டது. அந்த அம்மா சொல்லிச்சு, என் மகளை உப்புயாக கேட்டு விட்டோம்ல, மழை பெஞ்சா எல்லாம் அழிஞ்சிடும், கஷ்டமாயெல்லாம் அதுக்கிட்ட அழுறேம்மா, கடவுள்கிட்ட அழுறேன், மழையை நிறுத்துன்னு அழுறாளாம். அவன் அந்த அம்மா அவன் வெயில் அடிச்சா ஏமாறுறேன், வெயில் அடிச்சா இந்த மொத்தமாக கொடை இருந்துச்சு, அது இளைய மகளுக்கு கொடையாவா நடக்காம போயிடும். அதுக்காக தான் மழை பெஞ்சா ஆண்டவரே நிறுத்தணும்னு அழுகிறேம்மா, ஆண்டவர்கிட்ட அழுறேம்மா. ஏமா நீ சந்தோஷமாயிரு, அழகுத. நீ மழை பெஞ்சதுன்னா இளைய மகளுக்காக அழு, வெயில் அடிச்சா மூத்த மகளுக்காக சந்தோஷமாயிரு. மழை பெஞ்சா இளைய மகளுக்காக சந்தோஷப்படு. ஆண்டவரே மழையை கொடுத்தீரே, கொடைகள் நல்லா வைக்கப்படுவதற்காக சோத்திரம் சொல்லு. வெயில் அடிச்சதுன்னா என் மகளுடைய உப்பியாவரம் நல்லா நடக்க போவதற்காக சோத்திரம் சொல்லு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கமா, அழகமா. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கும். குதிரைகள் பாருங்க சந்தோஷமாவே இருக்கும். குதிரைகள் சந்தோஷமாவே இருக்கும், சந்தோஷமா ஓடும். குதிரைகள் ஏதாவது குறை சொல்லுங்களா? அந்த இடமான சரியா ஆகாரம் கொடுக்கல,
சரியா பொழுது போடல தண்ணி தலையிட்டு போட சொல்லுதா? வர சொல்லுது. குற்றம் சொல்லாது. இந்த குதிரைகள் பாருங்க சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாய் இருங்கள். பவுல் பாருங்க அப்போஸ்தலர் 20:24 பாருங்க எப்படி அவர் சாகும்போது என்ன சொல்றாரு? என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஓட்டத்தை ஓட்ட முடியும் போது கொஞ்ச நேரத்தில் தலையை வெட்டி இருந்துருவாங்க, தலையை வெட்ட போறாங்க. அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமாய் ஓட்ட முடிக்க போறேன், சந்தோஷப்படுறேன், சந்தோஷப்படுறேன். பாடுகளில் நான் பிரியப்படுறேன், பாடுகளில் சந்தோஷமா இருக்கிறேன், பாடுகளிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷமானத்தோடு என்னுடைய ஓட்டத்தை முடிக்க போகிறேன். நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது சந்தோஷமா சொல்றேன். சொல்லுவோம் சந்தோஷமா. எங்க சித்தப்பா 2 தங்கப்பல் கட்டியிருந்தாரு. வில்வாத ஜனின்னு ஒரு வியாதி உண்டு. என்ன வியாதி? வில்வாத ஜனி. வில்வாத ஜனி. அந்த வில் மாதிரி அப்படி வாழை உடம்பு வாழை அப்படியே உடம்பா அப்படி படுத்திருப்போம் இல்லையா? அப்படியே வயிறுலாம் மேலே வந்துடும், தலையும் காலம் கீழே இருக்கும், வயிறு மேலே வந்துடும். வில்வாத ஜன்னியா அது போட்டு இறந்து போனாரு. இறந்து போனாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சித்தப்பா எப்படியா இருந்தாரு? சிரிச்சுட்டே இருந்தாரு. 2 தங்கப்பொருள் அப்படியே தெரிஞ்சது. இல்லையா? தங்கப்பொருள் வெளியே தெரியுது. தங்கப்பொருள் கொஞ்சம் வசதி உள்ளது. ஆமா அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு பல்லு ரொம்ப அழகா இருக்கும், அவர் சிரிச்சுட்டே இருப்பார், வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தேங்காய் வியாபாரம், தேங்காய் அப்படின்பார். அந்த பல்லெல்லாம் தேர்றதுக்கு தேங்காய். ஒரு நாளைக்கு அவ்வளவு பல்லெல்லாம் உடஞ்சிச்சு. குழப்பம். அவர் தங்கப்பல் கட்டிட்டு வந்துட்டு அவர் இப்படி என்ன செய்யலாம்? கொஞ்ச நாள் இஞ்சி வியாபாரம், இஞ்சி வியாபாரம், அப்புறம் இஞ்சி வாய மூடிட்டே பல்லு இல்லையா? தங்கப்பல் கட்டிட்டு வந்தாரு. தங்கப்பல் கட்டிட்டு வந்தோடனே அப்புறம் கடலை வியாபாரம், கடலை அது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். கடைசியா நம்ம பார்க்க முடிகிறோம், அவர் வருகையில் ரகம் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. கடைசியில் என்ன ரகம் எங்க போகுது? பல்லவத்துக்கு போகுது. வாசிங்க உன்னதப்பட்ட 6:12. நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாவின் ரதத்துக்கு ஒப்பாக்கிட்டு. அல்லேலூயா. திரும்பி வா சுடமுக்கிய திரும்பி வா. அந்த நினையாததுக்கு முன்னே என்னை அமினதாவின் ரதத்துக்கு ஒப்பாக்கிட்டு. பாருங்களேன், அமினதாவின் ரதம். அமினதாவின் ரதம் வந்து விடக்கூடிய ரதம். 9 குதிரைகள் போட்டப்பட்ட அந்த குதிரைகள் ரதங்கள் வேகமாய் ஓடும், பாய்ந்து ஓடும், பறந்து ஓடும். அல்லேலூயா. எலியா ரதத்துல ஏறி பரவத்துக்கு பறந்து போறாரு. ரதம் பறந்துதா? ரதம் பறக்கும். சபையாகிய ரதம் பறக்க போகிறது. அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார் மத்திய வாரத்திலே. சபையாகிய ரதம் பறக்க போகிறது. சபையாகிய ரதத்தில் நீ கூட்டப்பட்டிருந்தால் நீ பறந்து போவாய். அல்லேலூயா. நீ உன் குடும்பமும் சபைக்கு ஒழுங்காக வந்தால் குடும்பத்தோடு சபைக்கு ஏறுவாய். நினையாததுக்கு முன்னே. எப்போ? நினையாத முன்னே. நினையாத நாளில் இயேசு வருவார். அல்லேலூயா. நீங்களும் ஆயத்தமா இருங்க. இப்ப நினையாத நாளில் நீங்க பல்லவத்துக்கு போய் பண்ணலாம் நினைவு அது பல்லவத்திலே வேற இடத்துக்கு வந்துடுமே, வேற இடத்துக்கு வந்துடுமே. இயேசு இருக்கிறாரு, இந்த பசவங்களாம் இருக்காங்க, பாடுறாங்க, சொல்லிக்கிறாங்க. ஐயோ நம்ம பல்லவத்துக்கு வந்துட்டோமே, எப்படி வந்தோம் தெரியுது. அல்லேலூயா. ஏன்னா நினையாததுக்கு முன்னே போயிட்டு. அல்லேலூயா. அது எப்பொழுதும் நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்தமா இருங்கள் ஆண்டு சொல்லுங்க. அப்ப ஆண்டு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை வச்சுவாங்க, நீங்கள் பறந்து செல்வீர்கள். அல்லேலூயா.